நான் அன்புள்ள மாணவர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய 2025ஆம் கல்வியாண்டு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு கணிதம் முக்கியமான கொஸ்டின்லாம் இதில் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடல் கொஸ்டின் பேப்பர்லேருந்து 2 மார்க்கு 5 மார்க் 8 மார்க் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். இது தமிழ் மீடியத்தில் கொஸ்டின் இருக்குது, ஆனால் இங்கே ப்ராக்கெட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸாக எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். அதில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் தரவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது எக்ஸசைஸ் 1.3ல் 8வது செம்மு, இது 2 மார்க் கணக்கு. அடுத்தது எக்ஸசைஸ் 1.1ல் 7வது கணக்கு, இது 5 மார்க்கு. இல்லை 2 சப்டிவிஷன் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் சாப்டரில் வந்து இந்த ஆரோ டயக்ராம் கொஸ்டின் நம்ம அடிக்கடி கேட்டாங்க. இந்த வருஷம் வந்து மாற்றி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த உறவுகள் ரிலேஷன் கொஸ்டின் வந்து 1.2ல் எக்ஸசைஸ் 1.2ல் 1வது கொஸ்டின். அடுத்து இது 2 மார்க்கு, இது எக்ஸசைஸ் 1.2ல் 2nd கொஸ்டின். அடுத்தது 5வது கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1.11. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எதுக்கும் ஒரு ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்கோம். இது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் 1.13. இது வந்து என்ன 2 மார்க் கொஸ்டின் இது. அடுத்தது எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்காட்டு 1.18ல் இது கொஸ்டின் இருக்குது. அடுத்தது இது முக்கியமான கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி லிமிட் இன்டர்வல் பிரேக் பண்ணி கேட்குற கொஸ்டின் 5 மார்க்கில் இந்த வருஷம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 1.18 இதே மாதிரி எக்ஸசைஸ்லேயும் 2 கணக்கு இருக்குது, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது இது வந்து ஏபி கண்டுபிடிக்கிற கொஸ்டின். இது 2 மார்க்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த 10வது கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1.23. இது வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், சார்புகளின் சேர்ப்பு. இந்த கணக்கு இதில் முக்கியமான கணக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸசைஸ் 1.4ல் 12வது கணக்கு, அது டெம்பரேச்சர் கணக்கு. இதுவும் 5 மார்க்கில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.7. இது வந்து கே வேல்யூ கண்டுபிடிக்கிற கொஸ்டின். இதோடு நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் கொஸ்டின்லாம் முடியுது. அது 2nd சாப்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.12 இந்த மாடுலோ மட்டு கணக்கு, இது 2 மார்க்கு. அடுத்தது 2 மார்க் வந்து எக்ஸாம்பிள் 2.21ல் இது வந்து ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனில் கேட்குற கொஸ்டின் இது. அடுத்தது எக்ஸசைஸ் 2.4ல் 5வது கணக்கு. இதுவும் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 5 மார்க்கில் கேட்குற கொஸ்டின். இது எக்ஸசைஸ் 2.4ல் 6வது கணக்கு, A1 A2 A3 A4 A5 A6 அந்த 6 டேர்ம் கண்டுபிடிக்கிறது. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.28. இதில் வந்து XYZ வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அதில் XYZ LMN இந்த மாதிரி வந்து APGPயில் கொடுத்துருவாங்க. இது வந்து 5 மார்க் கொஸ்டின் இது. அடுத்தது ஒரு ஏபியில் வந்து நான் ஃபைண்ட் த விச் டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 2.5ல் 5வது கொஸ்டின். அடுத்தது எக்ஸசைஸ் 2.5 8வது கொஸ்டின். இது 2 மார்க்கு. எக்ஸாம்பிள் 2.36. இது வந்து 5 மார்க் கொஸ்டின். 300க்கும் 600க்கும் இடையே, அதாவது ஃபைண்ட் த சம் பிட்வீன் 300 to 600 டிவிசிபிள் பை 7 இந்த கொஸ்டின். அடுத்தது இந்த ப்ரூவ் தட் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அது எக்ஸசைஸ் 2.7ல் 12th சம், அதாவது வந்து ஒரு ஜிபியில் வர கொஸ்டின் இது. அடுத்தது 2 மார்க்கு எக்ஸாம்பிள் 2.47. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.48 2 மார்க்கு. எக்ஸசைஸ் 2.8 இதுவும் 2 மார்க்கு. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.58 இதுவும் நமக்கு 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின். இது வந்து நமக்கு 2 மார்க்கு. இந்த ஸ்டெப்பை பொறுத்து 5 மார்க்கு கொடுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.8ல் 10வது கொஸ்டின். இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். அதில் இந்த ப்ரூவ் தட் சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இது வந்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 2.9ல் 4th கொஸ்டின். அடுத்து இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் வந்து இந்த ரேகா சம்மு எக்ஸசைஸ் 2.9ல் 6வது கொஸ்டின். லாஸ்ட் இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணது வரல, இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின் அதுக்கு அந்த எக்ஸசைஸ்லேயே அடுத்த கொஸ்டின். இது எக்ஸசைஸ் 2.9ல் 7th கொஸ்டின். இதோட நமக்கு இந்த 2வது சாப்டர் முடியுது. அடுத்து 3rd சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல் வந்து எக்ஸாம்பிள் 3.6. இது ஒரு 5 மார்க்கு. அடுத்த எக்ஸசைஸில் வந்து எக்ஸசைஸ் 3.1ல் 5வது கணக்கு. இது ரெண்டும் வந்து சால்வ் த ஈக்குவேஷன்ஸ், அதில் வரக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஜிசிடி ஹெச்சிஎஃப் மீபோவா கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 310
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ஜிசிடி கண்டுபிடிக்கிறது எக்ஸாம்பிள் 3.11 இந்த கொஷின். அடுத்து வந்து சிம்பிளிஃபை சுருக்குக 2 மார்க்கில் கேட்கலாம் தனித்தனியாக. இது எக்ஸாம்பிள் 3.13ல். அதே மாதிரி விளக்கப்பட்ட மதிப்பு, அதாவது எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கேட்குறதாங்க 2 மார்க்கில் கேட்குற கொஷின் இது. அடுத்தது சிம்பிளிஃபை எக்ஸசைஸ் 3.5ல் செகண்ட் சம் இது. அடுத்து 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. இந்த வருஷம் இந்த வர கொஷின் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அல்ஜிப்ராவில். அதாவது எக்ஸசைஸ் 3.5ல் 4th சம். ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து ஸ்கொயர் ரூட்டும் கேட்டாங்க, அந்த மாதிரி சம்லாம் கேட்டாங்க. அதனால் இந்த முறை இந்த மாதிரி சம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறது, ஃபேக்டர்ஸ் டிவைடு சப்ட்ராக்ட் பண்ணுறது எக்ஸசைஸ் 3.5ல் 5th கொஷின். ஒரு கோவையிலேருந்து இன்னொரு கோவையை கழிச்சா இல்லை வகுத்தா என்ன வரும்ன்ற மாதிரி அது. அடுத்து சிம்பிளிஃபை எக்ஸாம்பிளில் சிம்பிளிஃபை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது 3.18. ஒரு 3 years பேக்கு 4 years பேக்கில் வந்து நமக்கு பப்ளிக்கில் கேட்டுருக்காங்க. அதில் திரும்ப இந்த கணக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.6ல் 4th சம்மு. இதுவும் வந்து ஒரு ஃபேக்டர், ஒரு அதுலேருந்து இன்னொன்று கழிச்சா என்ன வரும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கொஷின் இது. அடுத்தது இந்த எக்ஸசைஸ் 3.6ல் 5வது கொஸ்டின் இது. அந்த சிம்பிளிஃபை ஃபைண்ட் த வேல்யூவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதுவும் ஏற்கனவே ஒரு முறை பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. திரும்ப நமக்கு இந்த கணக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 3.6ல் 6வது கொஸ்டின். 3.6ல் 6வது கொஸ்டின் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு ப்ராக்டிஸுக்காக நம்ம வந்து திரும்பி ஸ்கொயர் ரூட்லேயே சம் கொடுத்துருக்கோம். 3.8 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வந்து சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், மூணுகளில் கூடுதல் பெருக்கல் கொடுத்துட்றாங்க. எக்ஸாம்பிள் 3.24ல் இது 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது 2 மார்க் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3.33. அடுத்தது 3.35 அந்த ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணி சால்வ் பண்ணுறதுல இது வந்து 5 மார்க் கொஸ்டின் இது. அடுத்து 40 இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் 3.37ல் வரக்கூடிய கொஸ்டின். இது வந்து அப்ளிகேஷன் சம்மு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அடுத்து இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 3.40 மூலங்களின் தன்மையை காண்க, ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இது 2 மார்க்கில் கேட்குற கொஸ்டின். அடுத்தது 5 மார்க் கொஸ்டின் எக்ஸசைஸ் 3.13ல் செகண்ட் கொஸ்டின் இது. ஃபைண்ட் த கே வேல்யூ கிவன் த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 5 மார்க் கொஸ்டின் எக்ஸசைஸ் 3.13ல் 5வது கொஸ்டின். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.43. இதோட அடுத்து மேட்ரிக்ஸ் வரும். இது ரொம்ப ஈஸியான ஏரியா. அதே சமயத்தில் எந்த கொஸ்டின் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, இருந்தாலும் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுத்துருக்கோம். இது வந்து 2 மார்க்கில் வந்து எக்ஸாம்பிள் 3.58. அதே போல் இது வந்து எக்ஸசைஸ் 3.17ல் 3rd சம். இது 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் எக்ஸசைஸ் 3.17. அடுத்தது 5 மார்க்கில் வந்து எக்ஸாம்பிள் 3.73, அதாவது ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு. அடுத்தது இதோட அடுத்தது மேட்ரிக்ஸ் இதில் ஓரளவு கவர் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் மேட்ரிக்ஸில் வந்து இன்னும் 2-3 சம் இருக்குது. எக்ஸசைஸ் 3.19ல் 9வது சம். இது வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். அதே போல் எக்ஸசைஸ் 3.19ல் 10வது சம். இதுவும் 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக 5 மார்க்கில் லாஸ்ட் இயர் வந்து a² - 5a + 7i2 அது கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த முறை இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 3.19ல் 11th சம் எக்ஸசைஸில். அடுத்தது வந்து 3.19ல் 12வது சம் ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அதோட நமக்கு அந்த சாப்டர் முடியுது. அடுத்து 4வது சாப்டர் எக்ஸாம்பிள் 4.4, எக்ஸாம்பிள் 4.6, அடுத்தது எக்ஸாம்பிள் 4.15, எக்ஸாம்பிள் 4.16. இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். 4th சாப்டரை பொறுத்த வரைக்கும் லிமிட்டடான சம் தான் இருக்குது. அதை நம்ம போட்டு பார்த்தா அதுலேருந்து நிச்சயமாக கொஸ்டின்ஸ் வரும். அதை டஃப்னு நினச்சி நீங்கள் விட்டுற வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பித்தாகரஸ் தியரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் தேல்ஸ் தேட்டம் கேட்டதுனால பித்தாகரஸ் இல்லைனாக்கா ஆங்கிள் பைசெக்டர் கோணர் சம் வட்டி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து இந்த ப்ரூவ் தட் சம் எக்ஸாம்பிள் 4.21. அடுத்து எக்ஸாம்பிள் 4.22. இது வந்து அப்ளிகேஷன் சம்மு. எக்ஸசைஸ் 4.3ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க் இது அப்ளிகேஷன் சம்மு. அடுத்தது இது வந்து எக்ஸாம்பிள் 4.24 ஸ்கில் சம். இது 2 மார்க்கில் கேட்கலாம். இதுவும் 2 மார்க் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 4.26. அடுத்தது எக்ஸாம்பிள் 4.27. அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா 2 தேற்றம் சீவாஸ் தேற்றம் மினிலாஸ் தேற்றம்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கேட்பாங்க. அதை இந்த படிச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின்
அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.33. நமக்கு இதோட வந்து அந்த 4th சாப்டர் முடியுது. அடுத்து 5வது சாப்டரில் வந்து எக்ஸாம்பிள் 5.33, அதாவது முக்கோணத்தின் பரப்பு கொடுத்துட்றாங்க. கிவன் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அதுலேருந்து நமக்கு வந்து கே வேல்யூ கண்டுபிடிக்கணும், 2 மார்க்கு. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 5.7, இது அப்ளிகேஷன் சம்மு, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பார்க்குறது. அடுத்து எக்ஸசைஸ் 5.1ல் 5வது சம்மு, ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், இது கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டு கேட்டாங்க, இருந்தாலும் வந்து நம்ம ஒரு இதுக்காக பார்த்துக்கலாம். அடுத்து வந்து கொஷின் கொலினியர் புள்ளிகள் ஒரு கோடம் எதுன எக்ஸாம்பிள் 5.12, 2 மார்க் கொஷின். அடுத்தது எக்ஸாம்பிள் 5.16, இது வந்து 5 மார்க் கொஷின். அடுத்தது எக்ஸசைஸ் 5.2ல 3rd கொஷின், இது வந்து ஃபைண்ட் த ஸ்லோப் கேட்குறாங்க, 2 மார்க் கொஷின் இது. அடுத்து எக்ஸசைஸ் 5.2ல 6th கொஷின், எக்ஸசைஸ் 5.2ல கொஷின் நம்பர் 13, இது வந்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அது கொஷின் கேட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வர கொஷின். எக்ஸாம்பிள் 5.19, எக்ஸாம்பிள் 5.21, எக்ஸாம்பிள் 5.26, அடுத்து எக்ஸாம்பிள் 5.3ல 10th சம்மு, அடுத்து எக்ஸாம்பிள் 5.32, இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் வரக்கூடிய கொஷின். அதாவது ஸ்லோப்பு, இன்டர்செப்ட் அது மாதிரி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 5.34 வந்து இதுவும் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்து 2 மார்க் கொஷின் எக்ஸாம்பிள் 5.35, நம்ம இதோட வந்து அந்த 5th சாப்டரில் நம்ம கொஷின்ஸ்லாம் முடியுது. அடுத்து 6th சாப்டரில் வந்து கஷ்டமான சாப்டர் நினைக்க வேணாம், லிமிட்டடான கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம அதில் கண்டிப்பாக கொஷின் அட்டன் பண்ணலாம், ஆன்சர் அட்டன் பண்ணலாம். இது எக்ஸாம்பிள் 6.2, 2 மார்க்கு. அடுத்து எக்ஸாம்பிள் 6.8, 5 மார்க்கு. இந்த ப்ரூவ் தட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துக்கிற ரிசல்ட் நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதலாம். 2 ஸ்டெப் போட்டு இந்த ரிசல்ட் அப்படியே நீங்கள் எழுதி வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து ஓரளவு கொஞ்சம் கிடைக்கும். அடுத்து எக்ஸாம்பிள் 6.11, இதுவும் நமக்கு 5 மார்க்கு. அடுத்து எக்ஸாம்பிள் 6.15, எக்ஸாம்பிள் 6.1 கொஸ்டின் நம்பர் 2ல 2nd கொஸ்டின். அடுத்து ஒரு 5 மார்க்கு எக்ஸசைஸ் 6.1ல 8வது கொஸ்டின். அடுத்து 5 மார்க் அப்ளிகேஷன் சம்மு, எலிவேஷன் டிப்ரெஷன் ஏற்ற கோணம் இறக்க கோணம். எக்ஸாம்பிள் 6.19, 6.20, எக்ஸாம்பிள் 6.20. இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.21, எக்ஸாம்பிள் 6.23, அப்புறம் எக்ஸசைஸ் 6.2ல 5வது கொஸ்டின். அடுத்தது எலிவேஷன் டிப்ரெஷன் ஏற்ற கோணம் இருக்க கோணத்தில் வந்து எக்ஸசைஸ் 6.2ல 6வது கொஸ்டின். எக்ஸாம்பிள் 6.30, அடுத்து எக்ஸசைஸ் 6.3ல 5வது சம். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது இந்த 2 கொஸ்டினும். அது எக்ஸாம்பிள் 7.3, அதோட நமக்கு அந்த முக்கோணவியல் ட்ரிக்னாமெட்ரி முடிஞ்சிச்சு. அடுத்து 7th சாப்டர் மென்சுரேஷனில் நிறைய எக்ஸாம்பிள் சம்ம பார்த்து போட்டாலே நம்ம கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 7.6, 7.8, அடுத்து எக்ஸசைஸ் 7.1ல 5வது கொஸ்டின். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் சம்மு 7.1ல 10வது சம், 5 மார்க்கு. ஏன்னா இது வந்து இடைக்கண்டம் ஃப்ரஸ்ட்ரமில் வரக்கூடிய சம்மு, அதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எக்ஸாம்பிள் 7.19, எக்ஸாம்பிள் 7.20, எக்ஸாம்பிள் 7.23, எக்ஸசைஸ் 7.2ல 6th சம். அதாவது இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் அந்த நாடன் சம்மு, ஐஸ்கிரீம் சம்மு, கோன் சம்மு, ஐஸ்கிரீம் சம்மு, இது மாதிரிலாம் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பை கன்வெர்ட் பண்ணுறக்கூடிய சம், அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 7.2ல 7th கொஸ்டின், இது வந்து 2 மார்க்கு. அடுத்து எக்ஸாம்பிள் 7.24, இது வந்து ஜாயினிங் 2 உருவங்கள் சேர்ந்தது, இது அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எக்ஸசைஸ் 7.3ல 2nd கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா மருந்து குப்பி, அதாவது அந்த கேப்சூல் சம்மு, எக்ஸசைஸ் 7.3ல 5வது சம்மு. அடுத்து எக்ஸாம்பிள் 7.29, எக்ஸாம்பிள் 7.30 அண்ட் எக்ஸாம்பிள் 7.31. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது அதை பார்த்துக்கணும். ஐஸ்கிரீம் சம் அதோட அந்த சாப்டர் நம்ம முடிஞ்சது. அடுத்தது வந்து இது எக்ஸசைஸ் 7.4 இதோட முடிஞ்சிச்சு. அடுத்தது லாஸ்ட் சாப்டர் 8வது சாப்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஈஸியானதும் கூட, அதே சமயத்தில் வந்து நமக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு முக்கியமான சாப்டர். எக்ஸாம்பிள் 8.1, 8.2,
அடுத்து 8.3, 8.10, எக்ஸைஸ் 8.1 செகண்ட் கொஸ்டின், எக்ஸைஸ் 8.1 ஆறாவது கொஸ்டின். அதாவது பார்த்தீங்கன்னா ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு அது மாதிரிலாம் பார்க்குறது, வீச்சு கீழே, அப்புறம் மாறுபாட்டு கீழே பார்க்குறது மாதிரி கணக்கு. அடுத்து ப்ராபபிலிட்டி எக்ஸாம்பிள் 8.22, அடுத்து எக்ஸாம்பிள் 8.23, எக்ஸைஸ் 8.3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸைஸ் 8.3 தேர்ட் கொஸ்டின், எக்ஸைஸ் 8.3 ஃபோர்த் கொஸ்டின், எக்ஸைஸ் 8.3 செவன்த் கொஸ்டின் இது கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 8.10, 8.1 செவன்த் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 8.15, எக்ஸைஸ் 8.2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸைஸ் 8.2 செகண்ட் கொஸ்டின், அடுத்து எக்ஸைஸ் 8.2 தேர்ட் கொஸ்டின், எக்ஸைஸ் 8.2 கொஸ்டின் நம்பர் 4, அது எக்ஸைஸ் 8.2 கொஸ்டின் நம்பர் 5. அவ்வளோதான், இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த 5 மார்க்கில் வந்து அந்த n இயலன்களின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரி, ஃபைண்ட் த மீன் அண்டு டீவியேஷன் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் கொஸ்டின் 5 மார்க்கில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து இன்னும் இந்த ப்ராபபிலிட்டியில் எக்ஸாம்பிள் 8.20, அடுத்து எக்ஸாம்பிள் 8.21 இருக்குது. அடுத்து எக்ஸைஸ் 8.3 8th சம்மு, எக்ஸைஸ் 8.3 கொஸ்டின் நம்பர் 10, அடுத்து எக்ஸாம்பிள் 8.29, அடுத்து எக்ஸாம்பிள் 8.30. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து NCC கொஸ்டின், இது வந்து இந்த சாப்டரில் நமக்கு வந்து 2-3 வருஷம் முன்னாடி கேட்டாங்க, இந்த வருஷம் திரும்பி கேட்குற சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் 8.31. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 8.4 கொஸ்டின் நம்பர் 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து எக்ஸைஸ் 8.4 தேர்ட் கொஸ்டின், அடுத்து எக்ஸைஸ் 8.4 கொஸ்டின் நம்பர் 8. அடுத்தது எக்ஸைஸ் 8.4 கொஸ்டின் நம்பர் 6. இது வந்து நமக்கு இந்த கார்டு சம்முக்கு மேலே அது நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க, அதில் இந்த கொஸ்டின் இந்த முறை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எக்ஸைஸ் 8.4 கொஸ்டின் நம்பர் 12. அடுத்ததாக எக்ஸைஸ் 8.4 கொஸ்டின் நம்பர் 13. இப்போ இந்த கொஸ்டின்ஸில் நமக்கு மொத்தம் ஒரு 1000க்கு மேலே கொஸ்டின் இருக்குது புக்கில். அதுலேருந்து நம்ம இந்த முக்கியமான 150 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை எல்லாத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90+ மார்க் வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் முக்கியமான சாப்டர் மட்டும் போட்டு பார்த்தா கூட நமக்கு ஒரு 40 to 60 மார்க்ஸ் எடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஜாமெட்ரி கிராஃபில் கொடுத்துருக்கேன். ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா நான் 2 இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸும் டேஞ்சன்ட்டும். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் இந்த 2 மாடல், எக்ஸாம்பிள் 410, 411. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட்டில் வந்து எக்ஸாம்பிள் 430, எக்ஸைஸ் 4.4. ஒரு சிலருக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரையாங்கிள் நீங்கள் போடுறதுக்கு தெரிஞ்சவங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து கிராஃபில் வந்து நமக்கு முக்கியமாக ஒரு 4 கிராஃப் நம்ம கொடுத்துருக்கோம். அதான் இது வந்து இதில் எக்ஸாம்பிள் 3.49, எக்ஸாம்பிள் 3.49 இது ஒரு கிராஃபு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 3.15 ஃபஸ்ட்டு சம் அது ஒரு கிராஃபு, அதுலேயே செகண்ட் சம் ஒரு கிராஃபு. இது ரெண்டுக்கும் நாமளே டேபிள் போடணும், அதனால் கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து எக்ஸைஸ் 3.15 5வது கொஸ்டின். இப்போ இது வந்து வெறும் வேரியேஷனில் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இன்னொரு பேரபுலா டைப்பு அது ட்ரை பண்ணி பார்த்தா நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சம்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய இந்த 2025 பப்ளிக் எக்ஸாமில் வந்து நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் மாணவர்கள் அனைவரும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வெல் டன், குட் லக்.